ஹரஹர நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த சிவநேய செல்வர்களே, ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலட்டூர் சிதம்பர குருக்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அன்னை கேட்டிருக்கார், 7 நாள் நாம் தொடர்ந்து வழிபடுமையான அந்த காரியம் நடக்குமான்னு கேட்டிருக்கார். ஒரு பட்சம் என்று சொல்லுவோம், 48 நாளைக்கு ஒரு பட்சம் என்று பேர். இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சால் 40 அடுத்து மண்டலாபிஷேகம் வரைக்கும் ஒரு பட்சம் சொல்லும். அதே போல் நாம் ஒரு காரியங்கள் தடைப்பட்டு போச்சுன்னா அடுத்து அதே காரியத்தை ஒரு பட்சத்துக்கு நடத்தலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நவக்கிரகம் 9, வாரத்தில் நாட்கள் 7. ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனி. இந்த 7 நாளைக்கு 7 கிரகம் வந்துருத்தா. ராகு கேதுக்கு மட்டும் இடம் இல்லை. அவன் சாயா கிரகம், நிழல் கிரகம் என்று பேர். அவன் எந்த கிரகத்தோடு சார்ந்து இருக்கிறானோ அந்த கிரகத்தினுடைய பலனை கொடுப்பான். 7 நாள் நாம் தொடர்ந்து வழிபடுவோமேயானால் அந்த நவக்கிரக தேவதை அந்த 7 நாள் வழிபட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ராகு தான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனுடைய அதிபதி யார்? ஆகையினால விநாயகரை வழிபட்டாலே ராகு கேதுவை வழிபட்ட பலன் உண்டு. ஆகையினால் இந்த 7 நாள்லேயே நவகிரகங்களும் அடங்கிவிட்டது. ஆகையினால் நவகிரகத்தை வழிபடும் எல்லா தோஷங்களும் போக வேண்டியிருக்க 7 நாள் வழிபடுவார்களே, ஆனால் சால சிறந்தது. பிள்ளையார் வழிபடுவதற்கு ரொம்ப பிடித்தமானது கொய்யாப்பழம், பேரிக்காய், எல்லா கனியுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நவாப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். அடுத்ததாக அவல், பொரி, பொட்டுக்கல்ல, இது 3 ரொம்ப உகந்தது விநாயகருக்கு. அப்போ மங்கள பொருளாக கனி, பொரி, அவல், பொட்டுக்கல்ல இதெல்லாம் வைத்து வழிபடுவதில்லையானால் எல்லா காரியங்களும் நிச்சயமாக வெற்றியடையும். உடல் ஆரோக்கியத்திற்கு அதற்காக அந்த பிள்ளையாருக்கு தேன் வச்சு வழிபடுவதில்லையானால் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலட்டூர் சிதம்பர குருக்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.